ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் திருவிழா. இன்றைக்கி நம்ம சமையல் திருவிழா சேனலில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? அதுவும் பொட்டேட்டோவில் ஒரு ஸ்நாக் நல்லா கிறிஸ்பியாக நல்லா காரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. அப்புறம் ஒரு கேரட்டு, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 6 வெள்ளைப்பூண்டு எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 1 மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கிறேன். மைதா மாவு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 டீஸ்பூன். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் சோள மாவு கூட எடுத்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு. தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவு. எண்ணெய் நம்மளுக்கு பொரிக்கிறதா எடுக்க போகிறோம், ஸோ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஃபைனலாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதாங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட்டையும் எடுத்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டும் உருளைக்கிழங்கையும் தோல் சீவியாச்சுங்க. இப்போ ஒரு கிரேட்டர் எடுத்து உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு நல்லா துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக துருவியாச்சு. இப்போ நம்ம நார்மலாகவே வீட்டில் உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் போடுவோம் இல்லையா? அதே தான் இன்றைக்கி நான் தண்ணியில் தான் போடுறேன். நீங்கள் ப்ளெயின் வாட்டர்லேயும் போடலாம். நான் இன்றைக்கி ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கேங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ கேரட்டையும் எடுத்து அதே கிரேட்டரில் நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம கேரட்டையும் துருவியாச்சு. கேரட்லேயும் நிறைய தண்ணி இருக்குது. இந்த ரெசிபிக்கு நிறைய தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இருந்தால் கிறிஸ்பியாக வராது நம்மளுக்கு ஸ்நாக்கு. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அதை ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல, துருவி வச்சுருக்குறோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இதில் போட்டு நல்லா ட்ரைன் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா நம்ம கையில் எவ்வளோ தண்ணியை நம்ம புழிஞ்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இப்போ நான் டிஷ்யூவில் போட்டு தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைன் பண்ண போகிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபேனில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்குல இப்போ தண்ணியே இல்லைங்க. நல்லா இப்போ உருளைக்கிழங்கு உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குல தண்ணியே இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம கேரட்டை அதில் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது மைதா மாவு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா 3 ஸ்பூன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். இப்போது மிளகு ஜீரகத்தூள் போட்டிருக்கிறோம். கால் டீஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் சில்லி காரம் நிறைய சேர்ப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஸ்நாக்ஸுக்கு. எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸ்சரில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி இன்கேஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்மளோட மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி
அதில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்சரை கையில் எடுத்து தட்டிக்கோங்க. நல்ல மெல்லிசாக தட்டிக்கோங்க. ரொம்ப தடிமனாக தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா தின்னாக தான் இருக்குது. இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தண்ணி நிறைய இல்லைல்ல, ஸோ ஸ்நாக் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. இதே மாதிரி நம்ம மற்ற மிக்சரையும் பொரித்து எடுத்துடலாங்க. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலே தூவிடுங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை இன்றைக்கி தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வீட்டிலையே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேங்க. பார்க்கறதுக்கே செம்ம கிறிஸ்பியாக இருக்குதுங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.